உடற்பயிற்சி பண்ணிவிட்டு நீங்கள் டெய்லி நீங்கள் வந்து காலையில் உடற்பயிற்சி பண்ணிவிட்டு நீங்கள் வந்து வீட்டை விட்டு வெளியே ஆஃபீஸ்க்கு போவீங்க. நிறைய வேலைகள் இருக்கும். எல்லாருமே வழக்கமாக வந்து ஆஃபீஸ்க்கு போவாங்க அல்லது தொழிற்சாலைக்கு போவாங்க, ஏதோ ஒரு வேலை செய்கிறதுக்கு போவாங்க. உடற்பயிற்சி பண்ணிவிட்டு நம்ம போனால் நமக்கு விபத்துகளுக்கான வாய்ப்பு குறைவு. நீங்கள் சாலை விபத்துகள் உங்களுக்கு ஏற்படுறதுக்கான வாய்ப்பு குறைவு. ஏன்னா உடற்பயிற்சி பண்ணிட்டாலே நீங்கள் 1 மணி நேரம் ஜிம்மில் போய் ஒர்க் அவுட் பண்ணுறீங்க அல்லது யோகாசனம் பண்ணுறீங்க, ஒரு அரை மணி நேரம் யோகாசனம் பண்ணுறீங்க, அரை மணி நேரம் ஜிம்மில் போய் ஒர்க் அவுட் பண்ணிட்டு நீங்கள் டெய்லி லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணுறீங்க, டெய்லி வாழ்க்கையை நீங்கள் ஆரம்பிக்கிறீர்கள் என்றால் என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு விழிப்புணர்வு அதிகமாக இருக்கும். உங்கள் கண்கள்லாம் நல்லா வேலை செய்யும், சுற்றும் பார்க்கும். உங்கள் கண்களில் சோம்பேறித்தனமே இருக்காது. ஏன்னா நல்ல உடற்பயிற்சி தான் பண்ணிட்டீங்கல்ல. உடல் ஒட்டு மொத்தத்துக்கும் நல்ல உடற்பயிற்சி கொடுத்து விட்டீர்கள். உடலுக்கு அனைத்துக்கும் நல்ல ரத்த ஓட்டம் போகும். மூளை ஒழுங்காக சுறுசுறுப்பாக வேலை பார்க்கும். ஏன்னா நல்ல காலைல நீங்கள் 1 மணி நேரம் உடற்பயிற்சி பண்ணிட்டீங்க. மூளை சுறுசுறுப்பாக வேலை பார்க்கும், கண்கள் சுறுசுறுப்பாக வேலை பார்க்கும், காது சுறுசுறுப்பாக வேலை பார்க்கும், கைகள் கழுத்து நல்லா திரும்பும், அங்கே எங்கேயும் சுற்றி நல்லா திரும்பும். அப்போது சுற்றி நமக்கு ஏதாவது விபத்து ஏற்படுமா, ஒரு வாகனம் ஏதாவது நம்மளை மோத வருதா, நாம் சரியாக சாலையில் போகிறோமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பாதுகாப்பு, நமக்கு விழிப்புணர்வு அதிகமாக இருக்கும். நீங்கள் உடற்பயிற்சியே பண்ணாமல் நீங்கள் சாலையில் போகிறீங்க, வண்டி எடுத்துகிட்டு போகிறீங்க அப்படின்னா உங்கள் கழுத்து திரும்புறதுக்கு சோம்பேறித்தனப்படும், கண்கள் அசைவதற்கு சோம்பேறித்தனப்படும், காதுகள் கேட்பதற்கு சோம்பேறித்தனப்படும். அப்போ அந்த சோம்பேறித்தனத்தில் உங்களுக்கு ஒரு விபத்து ஏற்பட்டுரும். ஒரு விபத்து ஏற்படும்போது அது முன்கூட்டியே எச்சரிக்கின்ற அந்த நடைமுறை உங்களுக்கு கிடைக்காம போயிடும். அதனால் உங்கள் உடம்பில் உள்ள பாதுகாப்புங்கிறது இந்த கண்கள், கைகள், காதுகள், அப்புறம் வந்து கழுத்து, இது எல்லாமே வந்து சுறுசுறுப்பாக இயங்கும்போது சுற்றி முற்றும் பார்த்து நாலாபுரமும் பார்த்து நமக்கு வந்து எந்த இடத்துலேருந்து ஆபத்து வரப்போகுது, எந்த இடத்துலேருந்து வண்டி வந்து நம்ம ஒழுங்காக போகிறோமா, ஒரு விழிப்புணர்வு, அதில் உங்களுக்கு பாதுகாப்பு அதிகமாக கிடைக்கும். அதனால் தினமும் நீங்கள் வெளியில் போனீங்கன்னா அன்றைய தினம் உங்களுக்கு விபத்துகள் எதுவும் நடக்கக்கூடாது. அப்படின்னா விபத்துகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளை ரொம்ப குறைக்கணும் அப்படின்னா நீங்கள் உடற்பயிற்சி பண்ணிட்டு போங்க. கவனமாக இருப்பீங்க, ஸ்டெடியாக நடப்பீங்க. உங்கள் நடையில் ஒரு நிமிர்வு இருக்கும், ஸ்டெடி இருக்கும், உறுதி இருக்கும். கால்களில் நடுக்கம் இருக்காது, உறுதியாக தரையை பற்றும் உங்கள் கால். அப்போ வந்து நீங்கள் சாலையில் பயணிக்கிறீர்கள், 2 சக்கர வாகனமாக இருக்கலாம், நல்லது 4 சக்கர வாகனமாக இருக்கலாம், அதில் நடந்து கூட நீங்கள் போகலாம். ஆனால் எப்போ நடந்து கூட நீங்கள் சாலையில் போகிறீங்க அப்படின்னா நீங்கள் காலையில் 1 மணி நேரம் உடற்பயிற்சி பண்ணிவிட்டு நீங்கள் இந்த மாதிரி டெய்லி லைஃப் நீங்கள் ஒரு தொழிற்சாலையில் வேலை பார்ப்பீங்க. அப்போ வந்து அங்கேயும் உங்களுக்கு ஆபத்து இருக்கும். ஆக ஆபத்து நிறைந்தது இந்த உலகம். அப்போ நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும்னா அந்த கண்கள் நல்லா வேலை செய்யணும், சுழல வேண்டும் கண்கள். அப்போ தான் அது வந்து அங்கே பார்க்குறதுக்கும் இங்கே பார்க்குறதுக்குமே அதுக்கு கஷ்டமாக இருந்துச்சுனாக்கா சோம்பேறித்தனம் வந்துடுது. கண்கள் இங்கே மேலே நோக்கி பார்க்கணும், கீழே நோக்கி பின்னாடி பார்க்கணும், எங்கே பார்க்குறது சோம்பேறித்தனமாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ பின்னாடி ஒரு ஆபத்து நமக்கு வருதுன்னா அதை நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது. நம்ம கழுத்து திரும்புறதுக்கு சோம்பேறித்தனம் பட்டுதுன்னா சைடில் இருந்து ஒரு ஆபத்து வரும், இந்த பக்கம் இடது பக்கத்துலேருந்து ஒரு ஆபத்து வரும். அதை நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது, முன்கூட்டியே தெரிஞ்சிக்க முடியாது. அப்போ வந்து இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நமக்கு ஆபத்து எங்கேருந்து வேணாலும் வரும். அது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணுன்னா நமது கண்கள், காதுகள் விழிப்போடு இருக்க வேண்டும். உழைப்பதற்கு அது சோம்பேறித்தனமே படக்கூடாது. அதுக்கு தான் நம்ம என்ன பண்ணோம், காலையில் 1 மணி நேரம் நல்லா உடற்பயிற்சி செஞ்சிடணும். ஒரு மணி நேரம் அதாவது அரை மணி நேரம் ரன்னிங், 3/4 மணி நேரம் ரன்னிங் ஓடிடணும். ஓடும்போது என்னன்னா பயங்கர மூச்சு வாங்கும், இதயம் படபடன்னு துடிக்கும், வேகமாக துடிக்கும். அப்போ என்ன ஆகும்னா இந்த ரத்த ஓட்டம் உடம்பு முழுக்க பரவும். அப்போ எல்லா உறுப்புகளும் நல்ல உற்சாகமாக வேலை செய்யும். அப்புறமா போயிட்டு ஒரு 20 நிமிஷம் யோகாசனம், ஒரு 20 நிமிஷம் ஜிம்மில் போய் ஒர்க் அவுட் பண்ணுங்கள். இப்போ உடம்பு எல்லாமே புத்துணர்ச்சியோடு இருக்கும், நல்ல ரத்த ஓட்டம், எல்லாம் விழிப்பாக இருக்கும், கண்கள் எல்லாம் விழிப்போடு இருக்கும், காதுகள் எல்லாம் விழிப்போடு முழிச்சுக்கிட்டு இருக்கும். இந்த உடம்பை பாதுகாக்கிற வேலை தான் இந்த காதுகளுக்கும், கண்களுக்கும், கழுத்துக்கும், தலைக்கு, எல்லாத்துக்குமே, கைகளுக்கு. அப்போ உடம்புல வர வலிமை வேறு அதிகரிக்கும். நீங்கள் உடற்பயிற்சியே செய்யலை அப்படின்னா உங்களால் வந்து உங்கள் உடம்பு கால்களுக்கோ கைகளுக்கோ வலிமையும் இருக்காது, நடுக்கம் கொடுக்க ஆரம்பிச்சிடும். நீங்கள் உடற்பயிற்சியே செய்யாதவங்களோட கைகள் கால்களில் வலிமை குறைந்து போய் கடைசியில் நடுக்கம் வந்துடும். அப்போ உடற்பயிற்சி, உடல் உழைப்பு இதெல்லாம் செய்யும்போது என்ன ஆகும்னா அந்த உடம்புல ஒரு வலிமை வரும், ஒரு உறுதி வரும், அப்புறம் விழிப்புணர்வு, 4 பக்கமும் பார்க்கும். நம்ம உடம்புக்கு ஏதாவது ஆபத்து ஏதாவது வருகிறதா, சுற்றிலும் ஏதாவது வாகனங்கள்
தரிகட்டு ஓடி வருகிறதா, உருண்டு ஓடி வருகிறதா நம்மை நோக்கி, நாம் பாதுகாப்பான திசையில் போய் கொண்டிருக்கிறோமா சாலையில் அப்படின்னு சொல்லிட்டு கண்கள் பார்க்கும், காது ரொம்ப விழிப்போடு இருக்கும், கழுத்து நல்லா திரும்புறதுல எந்த சோம்பேறித்தனமும் இல்லை. ஆக அன்றைய தினம் பாதுகாப்பாக கழிவதற்கு நீங்கள் காலையில் செய்த அந்த உடற்பயிற்சி தான் காரணம். உடற்பயிற்சி இல்லைன்னா உங்கள் உடம்புல ஒரு சோம்பேறித்தனம் இருக்கும், கண்களில் ஒரு சோம்பேறித்தனமாக இருக்கும். அப்போ எதிர்பாராத விதமாக ஒரு வாகனம் உங்கள் மீது மோதிவிடும். அதை நீங்கள் பார்ப்பதற்குள் அது உங்கள் மீது மோதி உங்களை சாகடித்து விடும். அந்த மாதிரி ஒரு நொடி பொழுதில் ஒரு தப்பு நடந்துடும். அது காரணம் என்னென்னா உங்கள் கண்கள் பார்க்கல, அது சோம்பேறித்தனமாக கண்கள் இருக்குது, கண்களில் சோம்பேறித்தனம், டக்குன்னு அதால் பார்க்கல, அதனால் எச்சரிக்க முடியவில்லை. இந்த மாதிரி வண்டி எதிர்த்தாப்பில் வருது, இந்த மாதிரி பின்னாடி இருந்து ஒருத்தர் வர்றாரு, ஹார்ன் அடிக்கிறாரு, அவர் ரொம்ப பெரிய லாரி மாதிரி இருக்குது, நம்ம இன்னும் நடு ரோட்டில் தான் போயிட்டுருக்கோம். அப்போ இதெல்லாம் உங்களுக்கு எச்சரிக்கை கொடுக்க வேண்டுமென்றால் உடல் உறுப்புகள், அந்த புலன்கள் அது சுறுசுறுப்பாக இருக்கணும். அதுக்கு அப்போ அது தூங்கிக்கிட்டே இருக்குது, இன்னும் அது முழிக்கலை, சோம்பேறியாக இருக்குது அப்படின்னா அது உங்களை அது பெரிய விபத்துகளுக்கே அது காரணமாகிவிடும். அதனால் நீங்கள் தினமும் எந்த விபத்தும் உங்களுக்கு ஏற்படக்கூடாதுன்னா உடற்பயிற்சி செய்யணும். உடற்பயிற்சி செய்தால் உடலில் உறுதி அதிகரிக்கும், வலிமை அதிகரிக்கும், அப்புறம் விழிப்புணர்வு அதிகரிக்கும். கண்கள், காதுகள், கழுத்து எல்லாத்துக்கும் ஒரு விழிப்புணர்வு, கைகள் எல்லாத்துக்கும் உடம்புல ஒரு சுறுசுறுப்பு இருக்கும். அதுவே உங்களுக்கு பாதுகாப்பை கொடுக்கும். உங்கள் உடலை அது நல்ல திறம்பட பாதுகாக்கும். தினமும் பாதுகாப்பாக வாழ்வதற்கு காலையில் உடற்பயிற்சி செய்வது தான் அறிவுடையவர்களுடைய வேலையாக இருக்க முடியும். முட்டாள்கள் தான், அலட்சியவாதிகள் தான், உடல் பாதுகாப்பை அலட்சியப்படுத்துகிறவர்கள் தான் உடற்பயிற்சி செய்ய மாட்டார்கள் காலையில்.